மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் நல்ல ஆஃபர் தான் குடுத்தேன். ஆனா உங்க பையன் கேட்கல. இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நீங்க வீட்ட விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த கிருஷ்ணா நான் போக முடியாது அப்படின்னு தகராறு பண்றாப்ல. இதனால கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள புடிச்சு வெளியிலேயே தள்ளுறாங்க. கூடவே நம்ம விஜயோட சித்தப்பாவும் சேர்ந்துகிட்டு புடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியில தள்ளிவிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்க போகவே முடியாது அப்படின்னு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சண்டை பெருசா போகுது. விஜய் கொஞ்சம் பொறுங்க, இதெல்லாம் நம்மளோட வேலை இல்ல. நான் போலீஸ வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே நீங்க இப்படி இங்க இருக்கிறதே எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுக்கெல்லாம் சட்டப்படி என்ன குற்றம் தெரியுமா? ஜெயில் தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ சட்டப்படி இவங்க தான் அவங்களோட முதல் ஒய்ஃபு. நீங்க 2வதா கல்யாணம் பண்ணியிருந்தாலும், கோர்ட்டுக்கு போனாலும் அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. நீங்க 2வது கல்யாணம் ஊரு கூட்டி பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கோர்ட்ல ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுவே பெரிய தப்பு தான் கல்யாணம் பண்ணுனதே அப்படின்னு போலீஸும் சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் சட்டப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மேரேஜ் சர்டிஃபிகேட்ட எடுத்துக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து உங்களோட கல்யாண சர்டிஃபிகேட் எங்கம்மா அப்படின்னு சாரதாவை பார்த்து கேட்க, அந்த காலத்துலலாம் எங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ரெஜிஸ்டர்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா இவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் சட்டப்படி ஒய்ஃபு அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இது ஒண்ணு போகாதா அப்படின்னா சந்தானத்தோட சட்டப்படி மனைவி இவங்க தான், நீலாம் இல்ல அப்படின்னு சாரதாவை பார்த்து கிருஷ்ணா கேவலமா பேசுறாப்புல. இப்ப மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.